கருணக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 3 கருணக்கிழங்கை வந்து நான் அவிய வச்சு தோலை உரித்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கை வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1.5 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், மிளகாப்பொடி 3 ஸ்பூன் வச்சுருக்கேன், நல்லா கோபுரமாக. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. இந்த மிளகாப்பொடியை கொஞ்சோண்டு 4 சின்ன வெங்காயத்தோட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சீரகத்தோடு அரைச்சி போட்டால் குழம்பு திக்காக நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு புளிக்கரண்டி எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய விட்டு இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயத்தை போட்டு தாளிப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு, தாளிக்கிறத போட்டுருவோம். இப்போ வெங்காயத்தையும் இந்த பூண்டையும் ஆட் பண்ணுங்கள். அதை நல்லா வதங்க விட்டு தக்காளியை போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுவோம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் வதங்கணும். தக்காளி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டா அது சீக்கிரம் வதங்கிடும். இது வதங்குற டைமில் அந்த வெங்காயத்தையும் மிளகாப்பொடியும் நான் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்க வச்சு கருணக்கிழங்கையும் போட்டு இந்த மிளகாப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா திறக்க போகிறோம். அதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த கருணக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்ச மசாலாவையும் போட்டு நல்லா திறக்கணும். இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சிருச்சுன்னா கருணக்கிழங்குல சாந்துரும், அப்புறம் இறக்க வேண்டியதான். குழம்பு நல்லா சாந்துருச்சு, கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். சூப்பரான சுவையான கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.